ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். அடுத்த 60 நிமிடங்கள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. இதுவரை நீ காத்திருந்த பதில் இனி தாமதமாகாது. நீ இத்தனை இரவு விழித்திருந்தது என்ன ஆகும் என் வாழ்க்கை என்று கேள்வியை கேட்டாய். அந்த கேள்விக்கு பதில் வந்தது. உள்ளுக்குள் வைத்திருந்த ஆசை இன்று வெளியில் வரப்போகின்றது. இந்த 60 நிமிடங்களில் நற்செய்தி உன்னை தேடி வரும். அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு அறிவிப்பல்ல. நீ தயாரா? இந்த வாழ்க்கை உன்னிடம் திரும்ப போகின்றது என்று அதிகாரபூர்வமாக சொல்லக்கூடிய சத்திய வாக்கு. நிஜத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றது என்று நீ நினைத்தால் மிகவும் பூரிப்படைய போகிறாய். நான் தூரத்தில் இல்லை. நீ என்னை தேடிய ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன் அருகில் இருந்தேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை நான் உணர்ந்தேன். உன் மனதின் சுமையை நான் சுமந்தேன். நான் நேராக உன்னிடம் பேசுகிறேன். நீ அழுத கண்ணீர் வீணில்லை. நீ விதைத்த விதையை வளர செய்கின்றது. நீ காத்திருந்த நேரம் வீணில்லை. அது வெற்றியின் நேரம் அருகில் வந்ததற்கு சமம். நீ நடந்த பாதை கடினம்தான், ஆனால் அது முடிவாகி விடுமா? உன்னோடு தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மலர செய்வதற்கு. நல்லது நடக்கப் போகின்றது என்று உன் மனம் திடீரென அமைதி ஆகும். கிடைக்கப் போகின்ற தகவலும் அழைப்பும் வாய்ப்பும் எதிர்பார்க்காத விதத்தில் உன்னை தேடி இப்பொழுது வந்தே தீரும். நீ நீண்ட நாள் காத்திருந்த விஷயங்கள் உன் கண்களுக்கு முன்னால் நிஜமாக நடக்கப் போவதை பார்த்து மெய்சிலிர்த்து விடுவாய். நீ தனிமையில் இருந்த நேரங்கள் உன்னை வலிமையாக்கிய தருணங்கள். ஒரு சிறிய விஷயம் நடக்கும், ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு மனிதன் உன்னை தொடர்பு கொண்டு ஒரு வாய்ப்பை உருவாக்குவான். நீ சொல்லுவாய், எப்படி இது சாத்தியம்? நான் செய்தது என்று நான் சொல்வேன். உன் வாழ்க்கை எத்தனை விதவிதமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் அத்தனையையும் தாண்டி அதை முறியடித்து வாழ்ந்து காட்டக்கூடிய தைரியத்தையும் அருளையும் கூட நான் உனக்கு கொடுக்கின்றேன். இப்பொழுது நீ நினைக்கின்றாய், உண்மையாகவா இதெல்லாம் நடக்கும்? அந்த சந்தேகத்தையும் நான் கேட்கின்றேன், அந்த பயத்தையும் நான் உணர்கின்றேன். ஆனால் கேள் குழந்தையே, நீ சந்தேகப்படுகிற நேரத்தில் கூட நான் உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதை நீ பார்க்கவில்லை, ஆனால் நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னை தேடி வந்தாய், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். இந்த வீடியோவை நீ பார்த்தது சாதாரண விஷயம் அல்ல, என் அழைப்பு. நீ உடைந்து போன நேரம், நீ கைவிட்ட நேரம், இது முடிந்தது என்று நீ நினைத்த நேரம். அந்த நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து நிறுத்தினேன். நீ தளர்ந்த நேரங்களையெல்லாம் உனக்கு பலத்தை கொடுக்கும் நேரங்களாக நான் மாற்றினேன். நீ நின்ற நேரங்கள், இடங்களையெல்லாம் புதிய பாதையை உருவாக்கும் தரமான இடமாக, நேரமாக நான் மாற்றினேன். நான் உன்னை விட்டது இல்லை. நான் உன்னை உயர்த்தும் வழியை தான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருந்த குழப்பங்கள் ஒரு தெளிவை பெறவும், நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உன்னுடைய கவனத்தை ஈர்க்கவும் இப்பொழுது செய்யும். நீண்ட நாளாக இன்னும் ஏன் நடக்காமல் இருக்கின்றது பாபா? கருணை இல்லையா? உன்னை தானே மலை போல நம்பி இருக்கின்றேன். என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா? என் வலிக்கு மருந்து கிடைக்காதா? என் வாழ்விற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கண்ணீர் சிந்தி கவலையோடு இருக்கும் உனக்கு நான் சொல்கிறேன், இன்னும் 60 நிமிடத்தில் உன்னை தேடி வரப்போகின்ற விஷயம் உன் கஷ்டத்திற்கு முடிவாக இருக்கும். உன் கண்ணீருக்கு மருந்தாக இருக்கும். நீ பட்ட அத்தனை சோதனைக்கும் துன்பத்திற்கும் ஒரு வெளிச்சத்தை இப்பொழுது அது கொடுத்தே தீரும். இருள் நீங்கும் நேரம் என் குழந்தையே. உன் வாழ்வு மாறும் வேலை இது. நீ சிரிக்கும் காலம் வந்து விட்டது. அழுத பாதையை ஒளி தரும், வெற்றி தரும் பாதையாக இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை குலுக்கி இருந்தால் இது சின்ன விஷயம் அல்ல. இது உன் வாழ்க்கை. எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லை. பிறரை பார்த்து நீ ஏன் வாடி போகின்றாய்? அவர்களுக்கு கிடைத்ததே என்று நீ சந்தோஷப்பட்டால்தான் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு ஏற்படும். அவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று ஒரு நொடி கூட பொறாமை எண்ணம் கொண்டு நினைத்து விடாதே. உன் வாழ்விற்கு தேவையான வளங்களை அள்ளி கொடுக்க இந்த பாபா நான்
கரம் நிறைய பொக்கிஷங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். என் முன்னால் வா. இரு கரம் நீட்டி பாபா கொடு என்று கேள். உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பேன்? என்னை நம்பும் உனக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைத்தே தீரும். வெற்றி நிச்சயம்.